பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கலானது செய்யப்பட்டுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சி பொதுச் செயலாளரும் ஆம்ஸ்ட்ராங் சகோதரருமான கேனோஸ் ஆம்ஸ்ட்ராங் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைகிறார். சுப்பிரமணியன், வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்கள் என்ன? பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கு தொடர்பாக காவல்துறையினர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங்குடைய சகோதரர் கீனோஸ் ஆம்ஸ்ட்ராங் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பல முக்கிய அரசியல் கட்சியினுடைய தொடர்பு இருப்பதாக சந்தேகம் எழுந்து வருகிறது. எனவே மாநில காவல்துறை இந்த வழக்கை சுதந்திரமாக விசாரிக்க முடியாது. அது மட்டுமல்லாமல் இந்த கொலையில் தொடர்புடைய சம்போ செந்தில், மொட்டை கிருஷ்ணன் ஆகியோர் தலைமறைவாக உள்ள நிலையில் அவர்களை கைது செய்வதற்கான முழுமையான நடவடிக்கைகளை காவல்துறை எடுக்கவில்லை. எனவே இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று அவர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனு மீதான விசாரணை விரைவில் வர இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.